ஸ்ரீ தாமிரபரணி மாஹாத்மியம் 41ஆம் அத்தியாயம். துர்வாச தீர்த்தம். ஒருமுறை துர்வாச முனிவர் பிரம்மலோகத்தில் பிரம்மதேவரின் சபையை அடைந்தபோது ரிஷிகளும் தேவர்களும் பிரம்மதேவரை தொழுது கொண்டிருந்ததை கண்டார். சௌனகர் மற்றும் பலர் புராணங்களை படித்து கொண்டிருந்தனர். சிலர் வேதங்கள் மற்றும் உபநிடதங்களை உச்சரித்து கொண்டிருந்தனர். சிலர் தர்மங்கள் மற்றும் மந்திர சாஸ்திரங்களை குறித்து விவாதித்து கொண்டிருந்தனர். சிலர் பிரம்ம விஞ்ஞானம் குறித்து உரையாடி கொண்டிருந்தனர். துர்வாச முனிவர் சாமவேதத்தை உச்சரித்தார். ஆனால் மிகவும் தவறான உச்சரிப்பு குறிப்புகளில் அது சகிக்க முடியாததாக இருந்தது. ஆனால் துர்வாச முனிவரின் சாபத்திற்கு பயந்து அனைவரும் அமைதியாக இருந்தனர். பிரம்மதேவருக்காக சௌரியை அசைத்து கொண்டிருந்த சரஸ்வதி சிரித்தார். துர்வாச முனிவர் சரஸ்வதியை மனிதனாக பூமிக்கு செல்லும்படி சபித்தார். பிரம்மதேவர் அவளை ஆறுதல் படுத்தினார். அவள் 64 ஆண்டுகள் பூமியில் இருப்பாள். வேதங்களின்படி சாஸ்திரங்களை பரப்புவாள். பின்னர் பிரம்மலோகத்திற்கு திரும்புவாள். பின்னர் பிரம்மதேவர் துர்வாச முனிவர் கோபமடைந்து தபசின் வலிமையை இழந்ததற்காக அவரை கடிந்து கொண்டு 3 ஆண்டுகள் பூமியில் தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளும்படி கூறினார். துர்வாச முனிவர் பூமிக்கு வந்து பல திருத்தலங்களை பார்வையிட்டார். காளஹஸ்தியில் 1 வருடம் தவம் இருந்தபோது சிவபெருமான் அவர் முன் தோன்றி தனது தவங்களால் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி தாமிரபரணி நதி புண்ணிய திரவம் முத்துக்களை அளிப்பவர் கடலில் கலக்கும் இடத்திற்கு செல்லும்படி கூறினார். துர்வாச முனிவரை அங்கு நீராடி சிவலிங்கத்தை நிறுவி வழிபட கூறினார். லிங்கத்தை அவரிடம் கொடுத்தார். துர்வாச முனிவர் ரோமச தீர்த்தத்தை அடைந்து ரோமச முனிவருடன் 3 தினங்கள் கழித்தார். கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நாளில் அவர் தாமிரபரணி நதியில் புனித நீராடி பிரார்த்தனை செய்தார். வானத்திலிருந்து மலர் மழை பெய்தது. ஓடும் நீரில் ஏராளமான மலர்கள் தோன்றின. நந்தி மலையில் பார்வதி தேவியுடன் ஈசனார் தோன்றினார். துர்வாச முனிவரை ஆசீர்வதித்து மேலும் கூறினார், தாமிரபரணி மீது தாங்கள் பாடிய ஸ்தோத்திரத்தை ஜபித்து இங்கு நீராடியவர்கள் எனது அருளால் 4 புருஷார்த்தங்களை பெறுவார்கள். தேவி தாமிரபரணியும் அவருக்கு தரிசனம் அளித்து தீர்த்தம் துர்வாச தீர்த்தம் என்று அழைக்கப்படும் என்று ஆசீர்வதித்தார். பின்னர் துர்வாச முனிவர் அங்கு சிவலிங்கத்தை நிறுவி 100 ஆண்டுகள் மிகுந்த பக்தியுடன் வழிபட்டார். அவர் இப்போதும் அங்கேயே வசித்து வருகிறார். 41ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.